அன்புக்குரிய இறைமக்களே, இந்த காணொளி ஆதனைக்கு அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த ஆதனை காரணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவே வா எங்களை அதிகமாய் நேசித்து வைத்து வருகிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியானது காலை ஆனதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சென்ற வாரம் முழுவதுமாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி தேவனை சந்தித்தீரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் திருச்சபையாய் நாங்கள் கூடி வரவும் உடைய திருநாமத்தை தொழுது கொள்ளும் எங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, என்னுடைய இந்திய தேசமானது 75வது சுதந்திரத்தை கொண்டாடும்படியான சாக்கியத்தை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சுதந்திர தினத்திற்காக உழைத்த அனைத்து தேச தலைவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அடிவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற நல்ல குணலட்சங்களை பின்பற்றுகிற மக்களாக நாங்கள் காணப்படவும் பெற்ற சுதந்திரத்தை பேணி காண்பவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்ற கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆதனை நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்கள் மத்தியிலே தங்கிரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்டுகிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, ஆமென். இந்த வெளிப்பாட்டின் காரணமாகவும் கடவுளின் கிருபைக்கு மாட்சி உண்டாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகள் 224வது கீர்த்தனை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கின்ற கீர்த்தனை பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். Amen.
நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்ட மனமாக நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருஷ்ணாத்தை அறிக்கை செய்து ஆண்டவரின் மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய பாவரிக்கைக்கு துணையாக முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளுக்கு வழிகளை அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உடைய பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு செய்த வாக்குறுதியின்படியே என் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிவிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்களுடைய தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கற்பித்தருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது திருமறை பாடல்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பாகம் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 38 முதல் 44 வசனங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 முதல் 44 வசனங்கள். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தப்படினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உனக்கு கேட்கிறவனுக்கு கொடு. உனத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் போடாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதே பாடம் முடிந்தது. உண்டாதாக. ஆண்டவரே, நீங்களோடு கூட பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எனக்கு காது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டு உங்களுடைய வழியாகவே நான் பாட ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சஞ்சாரத்திலே எதிர்பார்ப்போடு செவத்தோடு நாம் காணப்படுவோம். அதிகாலை வேலை அமைதியாய் காத்திருப்பே. கூக்குரல் கேட்பார், ஆறுதல் தருவார். அன்தினம் காத்திருப்பே. மாமதிய வேலை ஆண்டவர் சமம் மௌனமாய் காத்திருப்பே. அவர் சத்தம் கேட்டு ஆனந்தம் அடைவே. மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவே. மாலை வேளை ஆண்டவர் சமூகம் மாண்புடனே காத்திருப்பே. மன்னவர் வருவார், மனதிற்கு ஆற்றல்
என் கர்மனையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் நாவின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சன்னிதானத்திலே ஏற்படுவதாக இருப்பதாக. ஆமென். அமர்வோம். இறைவேந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பான திருச்சை மக்கள் யாவருக்கும் காலை வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறீர்களா? மீண்டும் உங்களை இந்த காணொலி ஆதரவுபடியாக சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, முதல் கிறிஸ்துமஸ் கவசத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கைகளை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சமூக இடைவெளியை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அரசு தரும் ஆலோசனைகளை நாம் உண்மையாக பின்பற்றுகின்ற மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க நம்முடைய தனிச்சபங்களிலே, குடும்ப சபங்களிலே நாம் செபிக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மாதந்தோறும் திருமறையிலிருந்து ஒரு புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று கேள்விப்படுகின்றோம். ஆதியாகம புத்தகத்தை இந்த மாதத்திற்குள்ளாக நாம் வாசித்து நிறைவு செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மாதம் நிறைவுக்குள்ளாக நாம் ஒரு முறை ஆதியாகம புத்தகத்தை வாசித்து நிறைவு செய்தவர்களாக நாம் காணப்படுவோம். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, பிரதி மாதம் 15ஆம் தேதி ஆண்டுடன் சந்திப்பு என்கின்ற நிகழ்ச்சியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். உங்களுடைய சந்தேகங்கள், ஆலோசனைகள், குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள், கவலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆய்வோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஆய்வுகளை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பானவர்களே, அக்டோபர் 2ஆம் மாதம் 2வது வாரத்திலே தோன்ற பண்டிகை நம் ஆலயத்திலே கொண்டாடுகிறோம் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சென்ற ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை குடும்பமாக நாம் நினைத்து பார்த்து அந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு காணிக்கைகளோடு வந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான நாள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆண்டுதோறும் ஆண்டவரிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது அதிகம் 1000. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருக்கென்று நாம் கொடுப்பது மிக சிறந்தது என்பதை நாம் அறிந்து அதற்கென்று ஆயத்தமாக்கும்படி அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். அன்பாகவே ஒரு வித்தியாசத்தோடு இந்த ஆண்டு தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். என்னவென்றால், இந்த வாரத்தில் ஆசீர்வாத தட்டு இல்லாமல் நாம் கொண்டாட போகின்றோம். அது மட்டுமல்ல, ஏலமும் இல்லாமல் நாம் அந்த தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாட போகிறோம். பொருட்களுடைய விலை அந்த பொருட்கள் மீது எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவு தர முடியும் என்பதை நீங்களாகவே உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. அவனவன் விசனமாயும் அல்ல, கடினமாயும் அல்ல, மன விருப்பத்தின்படியே கொடுக்க கடவன் என்று சொல்லி திருமறையை நாம் வாசிக்கின்றோமே. அதே போல இந்த ஆண்டு தோத்திர பண்டிகை நம்முடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்திற்கு அளவுக்கு ஈடாக அந்த தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாட நாம் ஆயுதமாக இருக்கின்றோம். ஆகவே ஒரு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுக்க உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அவ்வாலிபர்களையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கமும் அதனுடைய பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து கலந்து பேசி இதற்கென்று ஆயத்தமாக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தோத்திர காணிக்கை காவல்கள் கொடுக்கப்படும். குடும்ப தலைவர் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஊதியத்தின்படி தசம பாகம் கண்டிப்பாக நம்முடைய கவர்களை வைத்து நீங்கள் படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவரும் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கின்றார். சிறியர் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்கின்றார். ஆகவே அனைவரும் தோத்திர காணிக்கை கவர்களை பெற்றுக்கொண்டு தோத்திர காணிக்கைகளை நீங்கள் படைக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். இது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அன்பார்களே,
இந்த நாளுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பார்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை நம்முடைய தேசம் எங்கும் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாள். இந்த நாளிலே அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கடவுள் நம்முடைய தேசத்தையும் தேசத்து மக்களையும் தேசத்திலே பணிபுரிகின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்கள் ஆய்வாக்கி நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்பார்களே, ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து கடவுள் நமக்கு விடுதலை தந்த இந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் நமக்கு முன்வைத்திருக்கின்ற நல்ல குணலட்சணங்களை பின்பற்றுகின்ற மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அன்பார்களே, இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம்முடைய காந்திஜி அவர்களையும், நேரு அவர்களையும், டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், பாரதியார், சிதம்பரனார், இப்படிப்பட்ட தேச தலைவர்கள் அனைவர்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் பட்ட பாடுகளை நாம் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்களே, எங்கு விடுதலை இல்லையோ, எங்கு கடவுளின் செயல்பாடு இல்லையோ, அங்கே பிரச்சனைகளும் சண்டைகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் எங்கு விடுதலை இருக்கிறதோ, எங்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ, அங்கே கடவுள் என்ன செய்கிறார்? மக்களை தூண்டி எழுப்பி விடுதலைக்காக போராட செய்கிறார். விடுதலைக்காக தானும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுக்கு விடுதலையை வாங்கி தருகிற ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். திருமறை எங்கும் விடுதலை ஆளராகிய இயேசு கிறிஸ்து, திருமறை எங்கும் விடுதலை விரும்பியாகிய கடவுளை நாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். விடுதலை என்பதை ஆண்டவருடைய நற்செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விடுதலை என்பதை ஆண்டவருடைய கூற்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்தியாவானாலும் சரி, எகிப்து தேசமானாலும் சரி, அதனுடைய அடிமைத்தனத்திற்காக போராடி விடுதலை பெற்ற அந்த வரலாறு எங்கு பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட இந்திய தேசத்தின் விடுதலையும் எகிப்து நாட்டு விடுதலையும் உற்று நோக்கி பார்க்கின்ற போது எல்லாம் ஒன்றாகவே இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் மக்கள் விடுதலையோடு வாழ்கின்றார்களா என்று சொல்லி பார்த்தால் அது இன்னும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை நிலப்பரப்பு சார்ந்து நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம், ஆனால் இன்னும் தனிமனித விடுதலை நாம் பெறவில்லை. இன்னும் மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற போது தேசத்திலே சாதியத்தால் மக்கள் வேறுபட்டு கிடப்பதை பார்க்கின்றோம். மதத்தால் பிரிவினையாக்கப்பட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். பொருளாதாரத்திலே ஏற்றத்தால் உள்ள மக்களை பார்க்கின்றோம். நிறத்தால் வேறுபட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆண் பெண் என்கின்ற நிலையில வேறுபாட்டை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இந்திய தேசம் இப்படி பிரிவுண்டு சிதைவுண்டு இன்றைக்கு கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதங்கள், பயங்கரவாதங்கள் இவைகள் நம்முடைய தேசத்துல நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் இந்திய நாடு விடுதலை பெறவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ரஷ்ய நாட்டிலிருந்து ஒருவர் இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். எதற்காக என்று சொல்லி பார்க்கின்ற போது கடவுள் இல்லை என்கின்ற வலுவான ஒரு புத்தகத்தை தயாரிப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார். இங்கே வந்தவர் என்ன செய்தார்? இந்திய தேசம் எங்கும் அவர் சுற்றி பார்த்தார். சுற்றி பார்த்து தன்னுடைய புத்தகத்திலே விதமாக அவர் எழுதினார். என்னவென்று பார்க்கின்ற வேளையிலே இந்தியாவிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை. அலுவலர்கள் தங்கள் பணியை ஒழுங்காக செய்யவில்லை. எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் லஞ்சம். இப்படி ஒரு நாடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்று அறிந்த பிற்பாடு அவர் எழுதிய காரியம் என்னவென்றால், இந்த நாடு இன்னும் அழியாமல் இருப்பதற்கு கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று எழுதுகிறார். இந்த நாடு இன்னும் அழியாமல் இருப்பதற்கு
கடவுள் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் புத்தகத்திலே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவர் அவிதமாக எழுதி வைத்துவிட்டு கடந்து சென்றாராம். எனக்கு அன்பான திருச்சி மக்களே, நம்முடைய நாட்டின் அவல நிலையை சற்று நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிக்க வேண்டும், நம்முடைய அரசியல் தலைவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும், நாட்டு மக்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். தீமைகள் இல்லாமல், பாவங்கள் இல்லாமல் பரிசுத்த நாடாக இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்திலே நாம் அன்றாடுகின்ற மக்களாக, நாள்தோறும் செபிக்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்துவ மக்களாக நம்மை விழுந்த கடமையாக இருக்கிறது. தேசத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது தேசத்திற்கு நான் சேவத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் விதமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே தேசத்துக்காக தினந்தோறும் நாம் செபிப்போம். நாட்டு மக்களுக்காக, அரசியல் தலைவர்களுக்காக செபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பானே, இந்த குறிப்பிட்ட நல்ல நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆதாரமாக சமூக இணக்கம் என்கின்ற தலைப்பிலே நாம் ஒரு சிறிய செய்தியை நாம் கேட்டு இந்த அலுவலையை நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். கம்யூனல் ஹார்மனி என்று சொல்லப்படுகின்ற அந்த தலைப்பின் கீழாக உங்களோடு ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். தென்னிந்திய திருச்சபை எப்போது வாரந்தோறும் ஒரு தலைப்பின் கீழாக நாம் செய்தியை சிந்திப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சமூக இணக்கம் என்கின்ற தலைப்பின் கீழாக உங்களோடு ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அன்பார்களே, 3 திருமறை பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று மட்டும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அந்த 3 பகுதியிலே இருக்கின்ற சாராம்சத்தை மட்டும் சொல்லி நான் வலுவையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஆதியாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பாபேல் கோபுரம் அங்கே கட்டப்படுகிறது. அங்கே பார்க்கின்ற போது மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாம் வாழ்விடத்தை உயரமாக கட்டுவோம், நாம் அனைவருக்கும் ஒரே பாசை இருக்க வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும், நமக்கென்று பேரை நாம் பெருமைப்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் அங்கே மக்கள் நினைத்து அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மக்கள் பெருமையோடு இருக்கின்றார்கள். இது எங்களுடைய கோபுரம், எங்களுடைய வாழ்விடம், நமக்காக நாம் ஏற்படுத்திக் கொண்டது என்று சொல்லி பெருமையோடு அந்த மக்கள் அங்கே வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டவர் இந்த காட்சியை பார்க்கின்றார், மக்களுடைய எண்ணங்களை பார்க்கின்றார். அந்த பாபேல் கோபுரத்தை ஆண்டவர் அங்கே பார்த்து தன்னுடைய இருதயத்தின் பெருமையை, மக்களுடைய இருதயத்தின் பெருமையை அறிந்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அங்கே குழப்பத்தை கொண்டுகிறார். அங்கே பெருமையை அங்கே அபத்தமாக்கி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரே மக்கள் ஒரே இடத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் பிரிந்து வாழ ஆண்டவர் அங்கே செய்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பெருமை நிமித்தமாக சமூக இணக்கம் இல்லாதபடி மக்கள் வாழ்வதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்கிறதோ அங்கே சமூக இணக்கம் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெருமை இல்லாததாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தேசத்திலே ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பெருமை நம்மிடத்திலே அறவே இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த திருவார்த்தை நமக்கு கற்றுத் தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 2வது நாம் பார்க்கிற போது 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற வழியிலே, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை நாளாவது செய்யாதீர்கள் என்று பவுலடியார் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஊழியத்திலே வளமையாக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட அந்த பவுலடியார் தன்னுடைய ஊழியத்திலே இளம் வயதிலே இருக்கின்ற தீமோத்தேயுவுக்கு அங்கே சொல்லுகின்ற போது, ஒன்றையும் வாதினாலாவது வாக்குவாதம் இல்லாதபடி நீ உடைய காரியத்தை நீ நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, முதலாவது ஆண்டவர் சொன்னார், பெருமை சமூக இணக்கத்திற்கு சீரழிவு ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். 2வது பவுலடியார் சொல்லுகின்ற போது, உன்னுடைய ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் வாக்குவாதத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் அமிதமாகத்தான் நம்முடைய தேசத்திலே நாம் வாழ்கின்ற போது பிறரோடு இணக்கமாக நாம் வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும். நிலத்தால் புரிந்திருக்கிறோம்,
மதத்தால் பிரிந்திருக்கிறோம், சாதியத்தால் பிரிந்திருக்கிறோம். இப்படி வேறுபாடுகள் நமக்குள்ளாக காணப்பட்டாலும் மாற்றுவாதங்கள் இல்லாதபடி அமைதியோடு சாந்தத்தோடு ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொள்வோம் என்று சொன்னால் அதை சமூக இணக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. பல்சமய சூழலில் நாம் இவ்விதமாகத்தான் எல்லா மக்களோடும் அமைதியோடும் சாந்தத்தோடும் உறவோடும் அன்போடும் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் சமூக இணக்கம் வெகு விரைவாக ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது மத்தேயு நற்செய்தியில் 38வது அதிகாரத்திலிருந்து 48 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 44வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்பட்டவர்களுக்காகவும் செபப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது ஆண்டவர் சொன்னார் என்னவென்றால் பெருமையை நீங்கள் அகற்ற வேண்டும், அப்பொழுது சமூக இணக்கம் ஏற்படும் என்று சொன்னார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது மாற்றுவாதத்தை விட்டு விலகுங்கள், அப்பொழுது சமூக இணக்கம் ஏற்படும் என்று சொன்னார். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பகைமையை முழுவதுமாக நீங்கள் அகற்றி விடுங்கள், அப்பொழுது சமூக இணக்கம் ஏற்படும் என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கின்ற போது உங்களை பகைக்கிற மக்களுக்காக உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிற மக்கள், உங்களை துன்பப்படுத்துகிற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதில் செய்யாதபடி நீங்கள் பகையை மறந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்கு உங்களால் உண்டான உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது சமூக இணக்கம் நாட்டிலே மலரும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இல்லாதபடினால்தான் இன்றைக்கு பகைமை வளர்ந்து கொண்டிருக்கிறது, அன்பு தாட்சி குறைந்து கொண்டிருக்கிறது, மக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு வாழ்வதை பார்க்கின்றோம், அடிமைப்படுத்தி வாழ்வதை பார்க்கின்றோம், சிலரை ஓரங்கட்டப்பட்ட மக்களாக வைத்து விடுவதை பார்க்கின்றோம். ஆகிய அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த சுதந்திர தினமாகிய இந்த நாளிலே பெருமையை நம்மை விட்டு அகற்றி மாற்றுவாதம் இல்லாதவர்களாக, மாற்றுவாதம் செய்யாத மக்களாக அன்போடு சாந்தத்தோடு அமைதியோடு மக்களோடு நாம் உறவிலே வளர்ப்படுவோம் என்று சொன்னால் சமூக இணக்கம் நடைபெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இறுதியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது பகைமையை நம்மை விட்டு அகற்றி பகைமையை நாம் வேரோடு நம்மை விட்டு அற்றுப்போக பண்ணுவோம் என்று சொன்னால் சமூக இணக்கம் நம்மத்திலே நிலை கொண்டிருக்கும், தேசம் ஒரே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகிய இந்த நாளிலே பெருமையை நம்மை விட்டு அகற்றுவோம். அது மட்டுமல்ல, தேசத்திலே வாதிடாதபடிக்கு, அது மட்டுமல்ல விவாதம் இல்லாதபடிக்கு நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக பகையை மறைந்து நாம் அனைவரும் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதை உறுதியாக்கிக் கொள்வோம். அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் நாட்டிலே நிறைவு பெறுகின்றதிலே எந்த விதமான சந்தேகங்களை இப்படிப்பட்ட குணங்களை அகற்றுவதற்கு கடவுள் தாமே நமக்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். தலைமை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலிக்காக ஆழ்ந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தேசம் 75 ஆண்டுகளை விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை நிறைவு பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய தேசத்திற்கான சமூக இணக்கம் எப்படி ஏற்படும் என்று சொல்லி நீ எல்லோரும் கூட பேசிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு பாபேல் கோபுரத்தை கட்டின அந்த மக்கள் பெருமையோடு காணப்பட்டதை ஆண்டவர் அறிந்து அவர்களுக்குள்ளாக குழப்பத்தை ஏற்படுத்தி, அதற்குள்ளாக கர்த்தாவே சுவாமி நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி உலகெங்கும் அமைதியாக பரவி கிடக்கின்ற அந்த வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பெருமைகளை அகற்றிய மக்களாக நான் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஒன்றையும் பாதினாலாவது செய்யாதீர்கள் என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னவனமாக நாங்களும் விவாதத்திற்குள்ளாக கர்த்தாவை நாம் இல்லாதபடி, பாதிக்கின்ற மக்களாக நாம் இல்லாதபடி, அமைதியோடும் சாந்தத்தோடும் பிற மக்களோடு நன்றாக பழகி அன்பை வெளிப்படுத்தி கர்த்தாவே உமக்கு சாட்சியாக இந்த நாட்டிலே வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பகைவர்களை சிநேகிகள் என்று சொன்னீரே, அப்படி கர்த்தாவே எதிராக வருகின்ற மக்கள், எங்களை நிந்திக்கிற மக்கள், எங்களை துன்பப்படுத்துகிற மக்கள் எல்லாருக்கும் நன்மை செய்து
எல்லாருக்கும் ஜெபம் செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுகின்ற மக்களாக கிறிஸ்துவ மக்களாக நாம் வாழ்கின்ற போது சமூகத்திலே ஆண்டவரே சமூக இணக்கம் ஏற்படும் என்று சொல்லி இந்த காணொளியிலே எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் ரட்சிப்பை இலவசமாய் நீ தாழ்வானே எல்லாருக்கும் உடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்காக விசேஷமாக உங்களுடைய பாக்கியை நாம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பறந்து விரிந்து இருக்கின்ற தேசத்தை திறமையாக ஆட்சி செய்யக்கூடிய எல்லா ஞானத்தையும் என் ஆண்டவர் எங்களுடைய தேச தலைவர்களுக்கு நீ தர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, தேசத்தை செழிக்க செய்கிறாக, தேசத்திலே நன்மைகள் நடக்கட்டும், நிறைவான ஆசீர்வாதங்களை தாரும், சேமத்தை தாரும். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து போல் கிருபைகளோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய கரங்களை எங்களுடைய திருச்சபை மக்களையும் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. இறைவன் இயேசு வழியாக வேண்டிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் கூட்டுறவும் சிநேக வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய தேசத்தோடும் தேச தலைவர்களோடும் ஆண்டவர் வருகை மட்டும் ஆண்டுடைய பிரசனமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம்மோடு அனைவரோடு கூட இன்று வென்றும் சதா காலங்கள் நீடித்து நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானம் போய் வர கடவுள்.